Good morning, students. In chapter 14, today we are going to learn about importing C++ programming Python. C++ program நம்ம பைத்தான்ல எப்படி இம்போர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது இந்த லெசன்ல நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா என்ன, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான் ஓவர் C++, importing C++ files in Python. Next, Python program to import C++. Python program executing C++ program using control structure. Next, how Python is handling the errors in C++. Python program executing C++ program containing arrays, functions. And next, Python program to illustrate the inheritance of the class. So, இந்த எல்லா டாபிக்ஸுமே என்ன பண்ண போறோம், இந்த லெசன்ல நம்ம லேர்ன் பண்ண போறோம். Introduction. Python and C++ are general purpose programming language. Python C++ is general purpose programming language. However, Python is quite different from C++. But Python and C++ is different. Python C++. Python is typically an interpreted language. Python is interpreted language. C++, next C++ typically a compiled language. Interpreted language na enna நம்ம சொல்றோம்னா, நம்ம once வந்து நம்ம கோடிங் வந்து நம்ம டைப் பண்ணும்போது என்னன்னா, நமக்கு வந்து என்னன்னா ப்ரோக்ராம் வந்து என்ன ஆகும்னா, ப்ரோக்ராம் நம்ம டைப் பண்ணுவோம், நெக்ஸ்ட் இன்டர்பிரேட் ஆகும், அடுத்து நமக்கு என்ன ஆகும்னா அது அவுட்புட் கொடுக்கும். அதுவே C++ ப்ரோக்ராம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ப்ரோக்ராம் ரன் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன ஆகும்னா கம்பைல் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் கம்பைல் ஆகும், ப்ரோக்ராம் ஃபுல்லா கம்பைல் ஆகிட்டு மிஷின் கோடா வந்து என்ன ஆகும்னா கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் ஆகிட்டு தான் நமக்கு என்ன ஆகும்னா அவுட்புட் கொடுக்கும். ஸோ அதுதான் என்னன்னு சொல்றாங்க, அது கம்பைல்டு லாங்குவேஜ் சொல்றாங்க. அதே இன்டர்பிரேட்டர் அதை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸாவே பண்ணாது, இப்போ ரன் பண்றதுக்கு முன்னாடியே அந்த ஸ்டெப்ஸ் அது பண்ணாது. ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ணா ரன் பண்ண போது தான் என்ன ஆகும்னா அது கன்வெர்ட் ஆகி நமக்கு அப்படியே வந்து அவுட்புட் நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ இது இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜ் சொல்றோம், இது கம்பைல்டு லாங்குவேஜ் சொல்றோம். Python is a dynamic typed language. C++ is compiled statically typed language. டைனமிக் டைப் தான் என்னன்னா, நம்ம இப்போ ஒரு வேரியபிள் தான் நம்ம டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா நான் ப்ரீவியஸாவே பைத்தானே டிக்ளேர் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. அதே நீங்க C++ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வேரியபிள் ஏதாவது உள்ள நம்ம ப்ரோக்ராம் யூஸ் பண்ண போறோம்னா அந்த வேரியபிளை நம்ம ப்ரீவியஸாவே நம்ம என்ன பண்ணிருக்கணும், நம்ம டிக்ளேர் பண்ணி இருக்கணும். டேட்டா டைப் இஸ் நாட் ரிக்வயர்ட் while declaring variable. இங்க நம்ம என்ன பண்ண போற வேரியபிளே நம்ம டிக்ளேர் ப்ரீவியஸா பண்ணல. ஸோ அதனால நமக்கு என்ன டேட்டா டைப் இன்டா கேரக்டர் ஃப்ளோட் அப்படின்றது வந்து நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இங்க டேட்டா டைப் இஸ் ரிக்வயர்ட் while declaring variable. நம்ம டிக்ளேரிங் வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணும்போது இங்க நம்ம என்ன பண்ணிடணும்னா, அது இன்டா ஃப்ளோட்டா கேரக்டரா என்னன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடணும், நம்ம டிக்ளேர் பண்ணிடுறோம். அது C++. It can act as a scripting and general purpose language. Python என்ன scripting language னு சொன்னா, general purpose language னு சொன்னா, it is a general purpose language. C++ நம்ம என்ன சொல்ல முடியும், general purpose language மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். Next, so இதுதான் ரெண்டுத்துக்குள்ளான டிஃபரன்ஸ். Python is mostly used as a scripting or glue language. நம்ம என்ன பண்றோம், நம்ம Python scripting or glue language என்று நம்ம சொல்றோம். That is the top level program mostly calls routines written in C or C++. This is useful when the logic can be written in terms of existing code. For example, a program written in C++ but can be called and manipulated through Python program. நம்ம என்ன பண்ணிருக்கலாம், C++ ப்ரோக்ராம் நம்ம வந்து டைப் பண்ணி வச்சிருந்தாலும் இப்போ நம்ம அதை என்ன பண்ண போறோம், நம்ம பைத்தான்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பண்ண போறோம், கோட் பண்ணி ரன் பண்ண போறோம் நம்ம. நெக்ஸ்ட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான் என்ன. ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இஸ் a program language designed for integrating and communicating with other programming languages. ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா என்ன, இப்போ பைத்தான் என்ன பண்ணலாம், நம்ம அதர் லாங்குவேஜ் கூட என்ன பண்ணலாம், இன்டர்கனெக்ட் நம்ம பண்ணலாம். இன்டர்கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், ரன் பண்ண முடியும். Some of the most widely scripting languages are JavaScript, VBScript, PHP, Perl, Python, Ruby, ASP and TCL. So இதெல்லாமே என்னன்னா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் நம்ம சொல்றோம். ஒரு ப்ரோக்ராமா இன்னொரு லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜ் நம்ம என்ன பண்ண முடியும், இன்டர்கனெக்ட் பண்ண முடியும். Since scripting language is normally used in conjunction with another program language, they are often found alongside HTML, Java, C++. ஸோ இது கூட தான் நம்ம என்ன பண்ண முடியும், இன்டர்கனெக்ட் நம்ம பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் சொல்றோம். நம்ம டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்கிரிப்டிங் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்க்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்குறோம்.
Basically, all scripting languages are programming languages. The theoretical difference between two is the scripting language do not require the compilation step and are rather interpreter. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பைத்தான் வந்து இன்டர்பிரட்டர் தான் அப்படின்ட்டு. ஏன்னா அது கம்பைலேஷன் ஸ்டெப் தேவை கிடையாது. இதுக்கு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்க்கு. Now, for example, normally a C++ program needs to be compiled before running, whereas a scripting language like JavaScript or Python need not be compiled. அதே C++ program நம்ம எடுத்துக்கணும் என்னன்னு பார்த்தோம், கம்பைலேஷன் ஸ்டெப் பிஃபோராகவே நம்ம வேணும்ன்றதை நம்ம பார்த்தோம். JavaScript Python எடுத்தால் நமக்கு அந்த கம்பைலேஷன் ஸ்டெப்பே தேவையில்லை. ஸோ இதான் மெயின் டிஃபரன்ஸ் எடுத்துக்கோம். A scripting language requires an interpreter while programming language requires a compiler. A given language can be called as scripting or programming language depending on the environment they are put to use. Next, application of scripting language. Application to automate certain tasks in a program. Next, extracting information from a data set. Less code intensive as compared to traditional programming language. Can bring new function to application and glue complex system together. So, இதெல்லாம் தான் இதோட applications சொல்றாங்க. Next, Python is actually interpreted high-level general-purpose language that can be used on any modern computer operating system. Python நம்ம inter-level, high-level general-purpose language னா எந்த ஒரு modern operating system நம்ம என்ன பண்ண முடியும், இதை யூஸ் பண்ண முடியும். It can be used for processing text, numbers, image, scientific data, just about anything else you might save on a computer. Nowadays, a large application are written almost exclusively in Python. So, எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியும், பைத்தான் லாங்குவேஜால பண்ண முடியும். நம்மளுடைய எல்லா அப்ளிகேஷன்ஸுமே நம்ம என்ன பண்றோம், இப்போ பைத்தான் நம்ம யூஸ் பண்றோம். Features of Python over C++. Python uses automatic garbage collection whereas C++ does not. இப்போ என்னன்னா once நம்ம ஏற்கனவே வந்து என்னன்னா ஸ்பேஸ் நம்ம ஏதாவது கொடுத்துருக்கோம்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், ஸ்பேஸ் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரிமூவ் பண்ணணும்னா ஸ்பேஸ் வந்து என்ன ஃப்ரீ பண்ணி விடும். அது C++ல வந்து ஒன்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அது என்ன ஆகுது, அது வந்து திருப்பியும் வந்து என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா கார்பேஜ் கலெக்ஷன் பண்ணாது C++. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி என்னன்னா ஸ்பேஸை நம்ம என்ன பண்ணுவோம், கிரியேட் பண்ணுவோம். C++ is statically typed language while Python is dynamically typed language. Python runs through interpreter while C++ is pre-compiled. Python code tends to be 5 to 10 times shorter than the written in C++. In Python, there is no need to declare types explicit, whereas it should be done in it. Data types நம்ம என்ன பார்த்தா declare பண்ணணும் எந்த அவசியமும் இல்லை, ஆனால் C++ நம்ம பண்ணணும். In Python, a function may accept an argument of any type and return multiple values without any kind of declaration beforehand. Whereas in C++, return statement can return only one value. So, இதுதான் இதோட features of Python. So, என்னன்னா பைத்தானா என்ன பார்த்தோம், ஸோ பைத்தானுக்கு C++ டிஃபரன்ஸ் அப்ளிகேஷனும் ஃபீச்சர்ஸும் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு. ஸ்டாட்டிக் ப்ரோக்ராம்னா என்ன, டைனமிக் ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்றது நம்ம பார்த்தோம்.